வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது என கேரள உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறிய நிலையில் இது மிகப்பெரிய துரோகம் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அக்கறையின்மையை கடுமையாக கண்டிப்பதாக கூறிய அவர், கேரள மக்களின் வழி புறக்கணிக்கப்படாது எனவும் நீதி கிடைக்கும் வரை ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் குரல் எழுப்புவோம் எனவும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி 2024ஆம் ஆண்டு சுமார் 25,753 ஆசிரியர்கள் மற்றும் கல்வி பணியாளர்களை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்ட நிலையில் முறைகேட்டில் ஈடுபடாத ஆசிரியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி தமிழக அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடிதம் எழுதியுள்ளார். சென்னையில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்யும் நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிரிண்டர் செயலி அதிகம் பயன்படுத்துவது தெரிய வந்திருப்பதாக கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் பூப்பெய்த மாணவியை தனியாக அமரச் செய்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் பள்ளியின் முதல்வர் ஆனந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதற்கும் மாநில பாஜக தலைவர் தேர்வுக்கும் தொடர்பில்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு நல்லதுதான் என கூறிய அவர், தற்போது நீட் தேர்வை பற்றி திமுக பேசுவது தேவையற்ற ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் என்ற அடிப்படையில் தலைவர் பொறுப்பையும் தானே எடுத்துக்கொள்வதாக ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் தலைவர் மற்றும் நிறுவனர் இடையே உட்கட்சி பூசல் இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போதைய தலைவராக இருக்கும் அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் ராமதாஸ் என்று அறிவித்துள்ளார். IPL 2025 தொடரில் குஜராத்திற்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதால் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த IPL தொடரில் இது ராஜஸ்தானுக்கு 2வது முறை என்பதால் சஞ்சு சாம்சனுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.